பட் அந்த தீய சக்தி எவ்வளவு தூரம் ஊடுருவிக்கிறது என்பது இப்பொழுது சமீபத்திய செய்திகள்லாம் பார்க்கும்போது நாம் தமிழ்நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்ற கவலை ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த கவலை வந்தால்தான் தமிழ்நாடு விடிவை நோக்கி போக முடியும். போதைக்கு ஒரு கூட இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி டைரக்டர் என்ன சொல்றாரு, எனக்கு அவரை பத்தி ஒன்றும் தெரியாதுங்கிறாரு. ஆனா அவங்க 2 பேர் பார்த்தா இவர் அவரோட கம்பெனி ஒரு 5 கம்பெனியோ 6 கம்பெனிலயோ அந்த டைரக்டரா இருக்காரு அவரு. அதுல நம்ம யாராவது ஒரு வியாபாரத்துல தெரியாத ஒருத்தர்கிட்ட பங்குதாரரா சேர்ந்து அவர் தவறு செய்த பிறகு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது என்று கூறுவதற்கு ஒரு கண்மூடித்தனமான ஒரு தைரியம், பித்தலாட்டம் என்பதெல்லாம் இதுதான் திராவிட மாடல். இந்த மாதிரி செஞ்ச தப்ப உணர்ந்து செய்துவிட்டு, நன்றாக தெரிந்து செய்துவிட்டு, அதற்கு எந்தவித கவலையும் அச்சமும் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்வதற்கு ஒரு தைரியம் இஸ் த ஹால்மார்க் ஆஃப் டிராவிடியன் ஸ்டாக். அடுத்து யாருங்க, அது மங்கை. அவங்க என்ன போடுறாங்க ட்விட்டர்ல, இங்கு எல்லோரும் பைத்தியமாகி விட்டார்கள். யாரு பைத்தியம்? நிஜமாவே ஆமா, நம்மள நிஜமாவே தமிழ்நாட்டு மக்களை பைத்தியமாக்கி முட்டாளாக்கி விட்டார்கள். அந்த அம்மா அதுதான் ட்விட்டர்ல எவ்வளவு பேர் பார்த்தீங்க அதுன்னு தெரியல. அத மங்கை பட தயாரிப்பாளர். ஆனா அந்த தயாரிப்புக்கு எங்கிருந்து பணம் வந்தது அது தெரியல. அடுத்து ஒரு டிஜிபி நம்மளுக்கு சிசிடிவி கொடுக்கறது இல்ல, ஏதாவது ஒரு சோசியல் காசுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்கு போட்டோ எடுத்துக்கிறதுக்கே 100 விசாரணை செய்வாங்க. அதுல அவர் எப்படி சிசிடிவி வாங்கி கொடுத்தவங்க என்று சொல்வதற்காக ஒருத்தர் ஆனர் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ தமிழக காவல்துறையிலோட ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டியா இருக்கிற ஒரு ஆபீசர், யூனிஃபார்ம்ட் ஆபீசர் எப்படி இப்படி ஒரு தவறை செய்தார்? இல்ல அவரும் டிராவிடியன் ஸ்டாக்கோட இது கலந்து போச்சா அவருக்கும் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு தெரியல. ஒருவேளை ரொம்ப நாள் பதவியில் அந்த திராவிடியன் ஸ்டாக்கோட ரூல்ல இருந்தா அது இன்ஃபெக்ஷியஸா பரவிடும் போல இருக்கு எல்லா இடத்துக்குமே அந்த ஆட்டிடியூட் இதுல. அப்புறம் என்ன, இது இந்த பர்டிகுலர் டிராவிடியன் ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலே போதை, எந்த போதையாக இருந்தால் என்ன, அது டாஸ்மாகா இருந்தாலும் சரி, இந்த போதையாக இருந்தாலும் சரி, வருமானம் என்பது எப்படி வந்தாலும் ஒரு சயின்டிபிக்கா ஊழல் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சயின்டிபிக்கா இல்லாம இளைய தலைமுறையினர் அவர்களை கெடுப்பதற்காக வந்த பணம். அது நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் பாவ புண்ணியத்துக்கெல்லாம் பயப்படுறவங்க. பட் இங்க இவங்க பாவ புண்ணியத்திற்கெல்லாம் கர்மனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்ற நினைப்பில் இருப்பவர்கள் இவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா முதல்ல கோயில் சொத்தையே கொள்ளையடிக்கிறவங்க இவங்க. கோயில் சொத்தை கொள்ள, அடுத்து தலைமுறை, அடுத்து என்ன சொல்றாங்க, லா அண்ட் ஆர்டர். இன்டர்வியூல ஒரு லா மினிஸ்டர், தமிழ்நாடு சட்ட அமைச்சர், அடுத்து அந்த வக்கீல் பேர் என்ன, மிஸ்டர் வில்சன். இஸ் இ த்ரெட்டனிங்? இத பத்தி கமெண்ட் அடிச்சாக்க ஆக்ஷன் எடுப்போம் என்ன மறைமுகமாக அவர் பயமுறுத்துகிறாரா? அதுல சோசியல் மீடியா இத பத்தி போட்டோம்னா ஆக்ஷன் எடுப்போங்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டு மக்களை என்ன கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்கணுமா? இங்க நடக்கிற அநீதி எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு பேர் அந்த இன்டர்வியூல பாத்தீங்க, மிஸ்டர் ரகுபதி he is comparing, அங்க படிச்சாங்க இங்க படிச்சாங்க அப்படின்ட்டு சம்பந்தமே இல்லைன்றாங்க. எப்படி சம்பந்தம் இல்லைன்றவாங்க? அவங்களுக்கு ஒரு பதவியும் கொடுத்திருக்கார். அவருக்கு எந்த பதவி? ஏன்னா இவரோட வியாபாரமே அயல்நாட்டை வச்சுது, அதனால அயல்நாட்டு இதுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்காங்க. அது கனெக்ட் ஆற மாதிரி போல இருக்கு. சோ எல்லாம் தெரிந்தும் ஒரு பதவியை கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்கிற தைரியத்தில் அதை செய்துவிட்டு இப்பொழுது மாட்டிக்கொண்டு அங்க ஒரு, நீங்க பாருங்க, இது வரைக்கும் இந்த ஆளும் கட்சி சைட்ல இருந்து ஒரு ஆம்னியஸ் சைலன்ஸ், ஒரு மர்மர், ஒரு இது கூட வரல இன்னும். இதே யூபியில ஒரு அத்ராஸ் இதுக்கும் மேலெல்லாம் குதிச்சாங்க, குதிச்சு கமெண்ட் அடிக்கிறவங்க ஒருத்தர் கூட இன்னும் இதை பற்றி வாயை திறக்கவில்லை. வாயை திறந்தவர்கள் சட்ட அமைச்சரும் அவர்களுடைய சட்டமேதை மிஸ்டர் வில்சனும் தான் வாயை திறந்திருக்கிறார்கள். அவங்க 2 பேர் தான் திறந்திருக்காங்க. இத பத்தி தமிழ்நாடே பேச வேண்டும். அவர்கள் இந்த ஆட்சிக்கும் அது ஒரு மணி அடிக்க வேண்டும். இது ஒரு மணி அடிக்க வேண்டிய தருணம் தான் இந்த ஆட்சிக்கு.
இது. அதனால் பொதுமக்கள் அனைவருமே எப்பேற்பட்ட அவலமான ஆட்சி இங்கு நடக்கிறது என்பதை முதலில் எடுத்து செல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தான் எதிர்கட்சியா இருக்கும். அதனால நம்மளுடைய தலையாய வேலை இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து செல்வதே என்று கூறி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, விடைபெறுகிறேன்.